வேதியியல்ல ஃப்ரீட்ரிக் வோலாவுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதையும், இவர் எதனால நவீன கரிம வேதியியலின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். ஃப்ரீட்ரிக் வோலா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு வேதியியலாளர். இவர் 1800 ஜூலை 31 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஹெஸ்ஸோடைய ஃப்ராங்க்ஃபர்ட் ஆம் மெயினில் இருக்கிற எஸ்எஸ்ஐமில் பிறந்தாங்க. இவர் சின்ன வயசுலேருந்தே மினரல்ஸ் கலெக்ஷன்லையும் டிராயிங்லையும், அதாவது கனிமங்களை சேகரிக்கிறதுலையும் வரைகிறதுலையும் ஆர்வம் காட்டி வந்தாங்க. போக போக இவருக்கு சயின்ஸ் அறிவியலில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது, குறிப்பாக கெமிஸ்ட்ரி வேதியியல்ல. இதனால் இவருடைய அப்பா இவருக்காக ஒரு சின்ன கெமிக்கல் லேபரட்டரி, அதாவது வேதியியல் ஆய்வுக்கூடத்தை இவருடைய வீட்டில் அமைச்சு கொடுத்தாங்க. பிறகு ஃப்ரீட்ரிக் வோலா அவருடைய பள்ளிப்படிப்பின் போதே அந்த கெமிக்கல் லேபரட்டரியில் நிறைய கெமிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ண தொடங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இவருடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு மருத்துவ படிப்புக்காக ஜெர்மனியோடைய பேடன் ஒட்டன்பர்கில் இருக்கிற ஹைடல்பர்குக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வேதியியல் பேராசிரியராக லியோபோல்ட் ஜீமெலின் அப்படின்ற ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் இருந்தாங்க. அவர் தான் ஃப்ரீட்ரிக் வோலாவுக்கு வேதியியலை கற்பித்து வந்தாங்க. மேலும் வேதியியலில் கவனம் செலுத்த சொல்லி அவர் தான் ஃப்ரீட்ரிக் வோலாவுக்கு அறிவுரையும் கொடுத்தாங்க. இதுக்கிடையில் 1823ஆம் ஆண்டு இவர் அந்த ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் சர்ஜரி அண்ட் அப்சட்ரிக்ஸ் என்ற மருத்துவ பட்டத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறமா மருத்துவ பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு பதிலாக வேதியியல் ஆராய்ச்சியில் இவர் லியோபோல்ட் ஜீமெலினுடைய அறிவுரையின் பேரில் ஈடுபட தொடங்கினாங்க. அப்போ லியோபோல்ட் ஜீமெலின் அவருடைய நண்பராக இருந்த ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் அவர் கீழே கெமிஸ்ட்ரி சார்ந்த படிப்பை மேற்கொள்கிறதுக்கு ஃப்ரீட்ரிக் வோலாவை பணிச்சாங்க. மேலும் அந்த ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் ஃப்ரீட்ரிக் வோலாவை ஏற்றுக்கவும் செஞ்சாங்க. அவர் ஸ்வீடனை சேர்ந்த ஒரு வேதியியலாளர். மேலும் ஃபாதர் ஆஃப் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அந்த ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் தான் போற்றப்படுறாங்க. ஸோ அவருக்கு கீழே தான் இவர் கெமிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்காக லியோபோல்ட் ஜீமெலின் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் இவர் மருத்துவ பயிற்சியில் ஈடுபடாமல் நேராக இவருடைய மருத்துவ படிப்பை முடித்த உடனே ஜெர்மனியிலேருந்து ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோமுக்கு போய் ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸுக்கு கீழே வேதியியல் ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அந்த ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் நிறைய வேதியியல் ஆராய்ச்சிகள் மற்றும் பரிசோதனைகள் சார்ந்த விஷயங்களை ஃப்ரீட்ரிக் வோலாவுக்கு கற்பித்து வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1824ஆம் ஆண்டு ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் சிலிக்கானை கண்டறிஞ்சாங்க. இந்த சிலிக்கான் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த செமிகண்டக்டிங் ஃபீல்டுலலாம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் புரியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த சிலிக்கான் 1824 கண்டறியப்படுறதுக்கு ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து டிஸ்கவரராக ஃப்ரீட்ரிக் வோலாவும் இருந்தாங்க. ஸோ அதில் மிக முக்கிய பங்காற்றவும் செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹென்ரி ஏட்டியன் செயின்ட் கிளேர் டெவில் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேதியியலாளர் அவர் கூட இணைஞ்சு ஃப்ரீட்ரிக் வோலா சிலிக்கான் நைட்ரைட்டையுமே கண்டறிஞ்சாங்க. இதுக்கிடையில் 1826 இந்த காலத்தில் ஃப்ரீட்ரிக் வோலா முழுமையாக அவருடைய வேதியியல் ஆராய்ச்சிகளை ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸுக்கு கீழே இருந்து முடித்தாங்க. ஆய்வு பணியையும் முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒகேஷனல் ஸ்கூலில் இவர் கெமிஸ்ட்ரியை டீச் பண்ணக்கூடிய இவருடைய டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை ஃப்ரீட்ரிக் வோலா 1827ஆம் ஆண்டு பண்ணாங்க. அதாவது அலுமினியம் குளோரைடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் அதை அதனோட இவர் பொட்டாசியமை சேர்த்து பார்த்தாங்க. அப்படி சேர்க்கும்போது அந்த அலுமினியம் குளோரைடில் இருக்கக்கூடிய குளோரைடை பொட்டாசியம் ஈர்த்தது. அதனால் அலுமினியம் அப்படின்ற அலுமினியம் அது மட்டும் தனியாக ஐசோலேட் ஆகி வந்தது. இது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஏன்னா இந்த அலுமினியம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்திலெல்லாம் பாத்திரங்களை பண்ணுறதுல ஆரம்பித்து விமானங்களினுடைய விமானங்களினுடைய உபகரணங்களை பண்ணுற வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அலுமினியத்தை முதல் முறையாக தனியாக பிரித்து எடுத்தது ஃப்ரீட்ரிக் வோலா தான். ஏன்னா அதனால் வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அலுமினியம் குளோரைடாக ஒரு களிமண் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து அலுமினியம் அப்படின்ற அலுமினியத்தை ஃப்ரீட்ரிக் வோலா தான் பொட்டாசியத்தை பயன்படுத்துறதன் மூலமாக பிரித்து எடுத்தாங்க. ஸோ பியூர் மெட்டாலிக் ஃபார்மில், அதாவது தூய உலோக வடிவத்தில் அலுமினியத்தை பிரித்த ஒரு சாதனையை ஃப்ரீட்ரிக் வோலா தான் பண்ணியிருந்தாங்க. இது இந்த ஒரு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1828ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மான்யூமெண்டல் ஒர்க்கை ஃப்ரீட்ரிக் வோலா பண்ணாங்க. அதுதான் என்னன்னா இந்த
குறிப்பாக வந்து அம்மோனியம் சயனைடு அப்படின்ற ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதை வந்து வெப்பப்படுத்தினாங்க. அப்போ அதை வெப்பப்படுத்தும் போது அந்த ஒரு அம்மோனியம் சயனைடானது யூரியாவாக வந்து மாறினது. இது மிக ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அது நாள் வரைக்கும் தியரி ஆஃப் வைட்டலிசம் அப்படின்றது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து தான் உருவாக முடியும். அதாவது இப்போ பொதுவாக சொல்லணும்னா ஆர்கானிக் அப்படின்னும் இன்ஆர்கானிக் அப்படின்னும் கெமிஸ்ட்ரியில் 2 இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, கார்பன் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளடங்கியது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. உதாரணமாக வந்து கார்பன்னால் ஆன நிறைய விஷயங்கள், இந்த பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து மற்ற எல்லா பொருட்களுமே வந்து இந்த யூரியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த உயிர்களால் உருவாக்கப்படக்கூடியது புரதங்கள், இதெல்லாமே வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துடும். அதே சமயம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து தங்கம், வெள்ளி, இரும்பு இது மாதிரியானவைகள் எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். இப்போ பொதுவாக இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்னால தான், அதாவது உயிர்களினுடைய ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து தான் இந்த பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. உதாரணமாக இப்போ பிளாஸ்டிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கச்சா எண்ணெயிலிருந்து தான் வந்து தயாரிக்கப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கச்சா எண்ணெய் எப்படி நிலத்துக்கு அடியில் வருது அப்படின்னா, அந்த காலத்தில் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள், பாசிகள் இதெல்லாமே கடலுக்கு அடியில் வந்து இறந்ததுக்கு அப்புறமா போய் புதைஞ்சு மண்ணுக்கடியில் வந்து புதைஞ்சிரும். அதே மாதிரி தான் மற்ற கடல்வாழ் உயிரினங்களும் வந்து அழிஞ்சு போய் புதைஞ்சு போயிடும். அப்படி புதைஞ்ச பிறகு அது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்பட்டு அதிலிருந்து தான் கச்சா எண்ணெய் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ அந்த கச்சா எண்ணெயே வந்து உயிர்களிடமிருந்து தான் வந்து தோன்றியிருக்கு. அந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் பிளாஸ்டிக்கை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் பெட்ரோல் எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். இப்போ இந்த யூரியாவை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் அதே மாதிரி ஹியூமன் அவங்களுடைய யூரினில் வந்து இருக்கும். ஸோ மனிதனுடைய உடலில் தான் யூரியா, புரோட்டீன் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும். அப்படி இருக்கும்போது மனிதன் அல்லாத மற்ற உயிரினம் அல்லாத சாதாரண இந்த அம்மோனியம் சயனைடு அப்படின்ற ஒரு இன்ஆர்கானிக் சால்ட், இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதிலிருந்து யூரியா வந்து அதை ஹீட் பண்ணுறதன் மூலமாக யூரியா வந்து சிந்தசைஸ் ஆனது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து பண்ணது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது நவீன கரிம வேதியியலுக்கு அடித்தளமிட்டது. இதனால தான் ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து நவீன கரிம வேதியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கரிம வேதியியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கனிம வேதியியல். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கனிம பொருளிலிருந்து ஒரு கரிம பொருளை இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இன்ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இவர் வந்து சிந்தசைஸ் பண்ணி உருவாக்கியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறேன். இந்த யூரியாவை இப்படி வேறு ஒரு உயிரற்ற பொருளில் இருந்து சும்மா லேபரேட்டரியில் வச்சே வந்து உருவாக்கிடலாம் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சிருந்த விஷயம்தான் பிற்காலத்தில் வந்து இந்த புரதம் வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஜப்பானில் பிளட் செல்ஸையே கூட வந்து இந்த மாதிரி லேபரேட்டரி செட்டிங்கில் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க சிந்தசைஸ் பண்ணி. ஸோ அந்த அளவுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு, குறிப்பாக இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு ஃப்ரீட்ரிக் ஓலா தான் வந்து காரணமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய சாதனையை இவர் அப்போ பண்ணியிருந்தாங்க. அதாவது அம்மோனியம் சயனைடை வந்து வெப்பப்படுத்தி அதில் யூரியாவை வந்து சிந்தசைஸ் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் இது போன்ற பொருட்கள் எல்லாமே வெறும் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய காம்பவுண்ட்ஸில் இருந்து மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்றத கடந்து வேறு விஷயங்கள்ல இருந்தும், அதாவது நான் லிவிங் மேட்டர்ஸில் இருந்து கூட இந்த மாதிரி யூரியா போன்றவைகளை தயாரிக்கலாம் அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ தியரி ஆஃப் வைட்டலிசம் வந்து முறியடிக்கப்பட்டது. அதை ஃப்ரீட்ரிக் ஓலா தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதே காலத்தில் இவர் பல்வேறு விஷயங்களை செஞ்சாங்க. குறிப்பாக வந்து இவர் வந்து பெரிலியம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை ஐசோலேட் பண்ணாங்க. அதே மாதிரி இட்ரியம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை இவர் தான் வந்து ஐசோலேட் பண்ணாங்க. இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை இவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 1830கள் காலகட்டத்தில் இருந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியான ஜஸ்டஸ் வான் லீபெக் அப்படின்ற ஒரு நபர், அவர் கூட இணைஞ்சு இவர் வந்து நிறைய வேதியியல் சார்ந்த பரிசோதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1831ஆம் ஆண்டு ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து பெர்லின்ல இருந்து வெளியேறி ஜெர்மனியோடைய
ஹெஸ்ஸில் இருக்க கேசலுக்கு இவர் போய் அங்கிருந்த ஒரு பெரிய ஹையர் வொகேஷனல் ஸ்கூல் அங்கே இவர் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் 1832ஆம் ஆண்டு ஜஸ்டஸ் வான் லீபிங் அவரும் ஃப்ரீட்ரிக் ஓலாவும் இணைஞ்சு ஒரு முக்கியமான பென்சல் ரேடிக்கல் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டறிஞ்சாங்க. அப்படின்னா என்னன்னா, இவங்க 2 பேரும் அந்த 1832ஆம் ஆண்டு பிட்டர் ஆல்மண்ட் ஆயில் அப்படின்றது பென்சால்டஹைட் அப்படின்னு அறிவியல் பேரில் அழைக்கப்படும். இது என்னன்னா ஒன்றும் கிடையாது, கசப்பான பாதாம் எண்ணெய். அதை வந்து வெவ்வேறு பொருட்களாக மாற்றக்கூடிய நிறைய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உண்டான பரிசோதனைகளை அவங்க பண்ணாங்க. குறிப்பாக அந்த பென்சால்டஹைட் அப்படின்ற அந்த ஒரு கசப்பு பாதாம் எண்ணெயை இவங்க சில பொருட்களாக மாற்றினாங்க. ஒன்று வந்து பென்சாயில் குளோரைடாக மாற்றினாங்க, அதுக்கப்புறம் பென்சோயிக் ஆசிட்டாக மாற்றினாங்க, அதுக்கப்புறமா பென்சமைடாக மாற்றினாங்க. இது மாதிரி பொருட்களாக மாற்றினாங்க. இப்படி மாற்றும்போது அத்தனை பொருட்கள்லையுமே இருக்கக்கூடிய அணுக்கள் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குழு அணுக்களினுடைய குழு வந்து ஒரே மாதிரி தான் இந்த 3 இதுலையுமே இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ இந்த பென்சாயில் குளோரைடு அதில் வந்து 7 கார்பன் 5 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் அணுக்கள் இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் பென்சோயிக் ஆசிட்லையும் பென்சமைட்லையும் இதே எண்ணிக்கையில் இந்த அணுக்களினுடைய குழுக்கள் வந்து இருந்தது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் என்ன நம்பப்பட்டு வந்தது அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் வேறு ஒரு பொருளாக கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்பட்டு மாறுது அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த கசப்பு பாதாம் எண்ணெய் இது வந்து ஒரு பென்சோயிக் அமிலமாக வந்து மாறும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து முழுமையாக வந்து மாற்றத்துக்கு உட்படும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உண்மையில் முழுமையாக அந்த அணுக்களினுடைய மூலக்கூறுகள் வந்து மாறுபாடு அடையலை. அதுக்கு பதிலாக சில குரூப் வந்து அதாவது ஆட்டம்ஸோடைய சில குழுக்கள் மட்டும் மாறாமல் இருந்தது. அதுதான் பென்சாயில் ரேடிக்கல் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. மேலும் அது மாறாமல் எந்த ஒரு விஷயமா அந்த ஒரு பொருளை மாற்றினாலும் அதே எண்ணிக்கையிலேயே அந்த அணுக்களினுடைய குழு இருந்தனால அது வந்து ஸ்டேபிள் ரேடிக்கல் அப்படின்னு இவங்க வந்து அழைச்சாங்க. ஸோ இதையும் வந்து கெமிஸ்ட்ரியில் இவங்க மிகப்பெரிய விஷயமா பண்ணாங்க. இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முறை சார்ந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்களை ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து பண்ணாங்க. இதுக்கிடையில் 1836 இந்த காலத்தில் தான் இவர் வந்து கேசல்ல இருந்தும் வெளியேறி நேராக ஜெர்மனியோடைய லோவர் சாக்சனியில் இருக்கிற குடிங்கனுக்கு போய் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் குடிங்கனில் இவர் ஒரு ஆர்டினரி ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரியாகவே பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அந்த காலத்துலேயும் ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து பல்வேறு ஆய்வுகளை செஞ்சாங்க. குறிப்பாக நிறைய சிலிக்கான் காம்பவுண்ட்ஸை இவர் வந்து ஐசோலேட் பண்ணி கண்டறியவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் டைட்டானியம் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் அதையுமே இவர் தான் வந்து கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஒரு வகையான எலிமெண்ட் அதை வந்து இவர் சிந்தசைஸ் பண்ணாங்க. எப்படி யூரியாவை உருவாக்கினாரோ அதே மாதிரி கால்சியம் கார்பைடையும் இவர் வந்து தனியாக உருவாக்கி காமிச்சாங்க. இந்த கால்சியம் கார்பைடை வச்சு தான் அசட்டலின் அப்படின்றது உருவாக்கப்படுது, அதிலிருந்து தான் எடுக்கப்படுது. அசட்டலின் அப்படின்னா அந்த காலத்தில் லைட்லலாம் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த வெல்டிங் வைக்கிறது அதிலெல்லாம் அசட்டலின் வந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ அப்பேற்பட்ட அந்த அசட்டலின் எடுக்கப்படுறதே கால்சியம் கார்பைடில் இருந்து தான். அந்த கால்சியம் கார்பைடை ஃப்ரீட்ரிக் ஓலா தான் சிந்தசைஸே பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிக்கான் காம்பவுண்டை வந்து கிறிஸ்டலின் ஃபார்மில் வந்து படிக வடிவத்தில் வந்து மாற்ற முடியும் அப்படின்றத கூட இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதையும் கடந்து ஃப்ரீட்ரிக் ஓலா வந்து சைலேன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை வந்து கண்டறிஞ்சாங்க ஐசோலேட் பண்ணி. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை இவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மேலும் சிலிக்கானுக்கும் கார்பன் கெமிஸ்ட்ரிக்கும் இடையில் உண்டான அந்த கம்பேரிசனை கூட இவர் வந்து விளக்கி சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவர் கூடுதலாக பண்ண சில விஷயங்கள், ஒன்று இவர் வந்து மினரல்ஸ் கனிமங்கள் சார்ந்த ஆய்வுகளையும் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் மீட்டியராய்ட்ஸ் சார்ந்த ஆய்வுகளையும் விண்கற்கள் சார்ந்த ஆய்வுகளையும் இவர் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ ஒரு வகையான காபா அப்படின்ற ஒரு மீட்டியோரிக் ஸ்டோன் அதை வந்து இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ அதில் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கிறத கண்டறிஞ்சாங்க. ஆர்கானிக் மேட்டர்ஸ் அப்படின்றதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிருள்ள பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய யூரியா புரதம் போன்றது. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் விண்கற்களில் இருக்குது அப்படின்றத ஃப்ரீட்ரிக் ஓலா கண்டறிஞ்சாங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா விண்கல் வந்து வானத்தில் ஸ்பேஸ்லேருந்து நமக்கு வந்து நம்மளுடைய பூமியை வந்து அடையுது. ஸோ அது வந்து பூமியிலேருந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தடைகிறது கிடையாது.
அப்போ பூமிக்கு வெளியிலிருந்து ஏதோ ஒரு விண்கற்கள் வந்து பூமியில் விழுவுது. அந்த விண்கற்களை பரிசோதனை பண்ணி பார்த்தா அதில் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது அப்படின்னா, அப்போ பூமிக்கு வெளியேயும் உயிர்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த சிந்தனை வந்து ஏற்படுறதுக்கு ஃப்ரீட்ரிக் வோலாவுடைய இது போன்ற விஷயங்கள், இது போன்ற பங்களிப்புகள் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரீட்ரிக் வோலா வந்து இறுதியாக 1882 செப்டம்பர் 23 அன்னைக்கு இவருடைய 82 வயசில் இறந்து போனாங்க. ஃப்ரீட்ரிக் வோலா இறந்து போயிட்டாலும் இவர் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஆற்றின பங்களிப்பு, குறிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. அதனால தான் இன்று வரை இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு போற்றப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஃப்ரீட்ரிக் வோலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜான்ஸ் ஜேக்கப் பெர்சீலியஸ் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன், ஃபாதர் ஆஃப் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரி. ஸோ அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள்.